திருச்சபை நடத்து, அதாவது இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்க்கு வேண்டிய பாதுகாப்பு, சுயாதீன சபைகளை நடத்துகிற தேவ ஊழியர்காரங்க அவருடைய குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு, அப்படி சுயாதீன சபையை சார்ந்த அங்கத்தினர்கள் மெம்பர்ஸ் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து உதவிகளை பெற்று தருவதும் இந்த இயக்கத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை ஆதாரமாக வைத்துத்தான் இந்த இயக்கம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து இக்காரியங்களை இந்த இயக்கத்தினுடைய செக்ரட்டரி ரெவரண்ட் டாக்டர் ரட்சகராஜன் இதை இன்னும் விளக்கமாய் நம்ம இடத்துல பகிர்ந்து கொள்வார்கள். இன்றைக்கு இந்த இன்டகிரேட்டட் கிறிஸ்டியன் மூவ்மெண்ட், இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் நோக்கமே ஒருங்கிணைந்த ஒரு கிறிஸ்தவ ஒரு சேவை, மத வழிபாடா இருக்கட்டும், சமூகம் மற்றும் பொருளாதாரத்தை இன்றைக்கு முன்னெடுத்து செல்ல எல்லா திருச்சபைகளையும் ஒருங்கிணைக்கின்ற இடத்துல இந்த அமைப்பானது கடந்த 3 ஆண்டுகளாக செயல்படுகிறது. இதோடு கூட இன்றைக்கு பார்க்கும்போது, இன்றைக்கு இந்த தேர்தல் நேரத்தில் முக்கியமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பானது மத சிறுபான்மையினரை இன்னைக்கு தவறாக சித்தரிக்கும் போக்கு இன்றைக்கு பல இடங்களில் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும். இந்த நாட்டுல இன்னைக்கு பார்க்கும்போது திருச்சபை இன்றைக்கு ஒரு அச்சுறுத்துதலாக இருக்கிறது. திருச்சபை வழிபாட்டு தலமா இருக்கட்டும், அடக்க ஸ்தலமான கல்லறை பூமியா இருக்கட்டும், இன்றைக்கு பல சச்சரவுகள், இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு கூட இன்றைக்கு பலவிதமான சமூக எதிர்ப்புகள் இருக்கிறது. இவைகளை இன்றைக்கு கண்டறிந்து வரக்கூடிய அரசானது இவ்விதமாக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இன்றைக்கு எதிர்காலத்தில் இந்த தேசத்துல கிறிஸ்தவனுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து பலவிதமான கேள்விகளோடு இருக்கிறது. நீண்ட காலமாக கல்வி, மருத்துவம் மற்றும் இன்றைக்கு அநாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், பல சமூக சேவைகளில் ஈடுபட்டிருந்த இந்த இன்றைக்கு கிறிஸ்தவம் இன்றைக்கு வாழ்வதற்கு சில விதமான அச்சுறுத்தல்கள் இன்றைக்கு சமூகத்துல பொய்யாக தவறாக சித்தரிக்கின்ற போக்கை வரக்கூடிய நாட்கள்ல அவைகளெல்லாம் கலைந்து உரிய பாதுகாப்பை இன்றைக்கு அரசு உறுதி செய்ய இந்த சந்திப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு விட இன்றைக்கு இவ்விதமான சமூக பாதிப்பு, கிறிஸ்தவர்களுக்குண்டான சமூக பாதிப்பை உண்டு பண்ணுகின்றவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான கடுமையான இன்றைக்கு ஒரு எச்சரிப்பையும் அவர்களுக்குண்டான இன்றைக்கு பாதுகாப்பை இன்றைக்கு செய்யும்படி இன்றைக்கு நாம் அதை இன்றைக்கு அரசுக்கு முன்வைக்கிறோம். அதே போல பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை பற்றி தவறாக சித்தரிக்கின்ற இன்றைக்கு சோசியல் நார்ம்ஸ் பரப்பும் முயற்சிகள், கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு நிலையில இன்றைக்கு தவறாக சித்தரிக்கிறார்கள், மத மாற்றம் செய்கிறார்கள் என்று அமிதமாக இன்றைக்கு இந்திய அரசு புள்ளிவிவரத்திலும் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய கடமை நாம் செய்கிறோம், ஆனால் இது மத்தியில இன்றைக்கு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகின்ற நடைமுறைகள் அது தவிர்க்கப்பட வேண்டும். அதோடு கூட இன்றைக்கு பார்க்கும்போது என்னுடைய இந்த ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ இயக்கம் அந்த பெயர்லே தெரியுது. அதாவது எல்லா திருச்சபைகளையும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய நோக்கம் இது. கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை, CSI என்றும் இன்றைக்கு ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ், அதே போல இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், பல பெந்தகோஸ்து சபைகள் இருக்கிறது. எல்லாரையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த அமைப்பானது முயற்சிகள், முக்கியமாக இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் உரிய பாதுகாப்பை கொடுக்கும்படியாகவும் வரக்கூடிய நாட்கள்ல நாடாளுமன்றம், சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் இன்றைக்கு கட்டாயம் 6% இன்றைக்கு தொகுதிகள் கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்பார் என்றால் அதை வரக்கூடிய நாட்கள்ல இவர்களுக்கான உரிமைகளை பேசுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நாட்டில் பார்க்கும்போது இன்றைக்கு இந்த அமைப்பின் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது, மதமாறிய ஆதிதிராவிட கிறிஸ்தவர்களுக்கு உண்டான அந்த சலுகைகள் இன்னும் நிலுவையில வழங்கப்படாமல் இருக்கிறது. அவைகளும் இன்றைக்கு சமூக பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற இன்றைக்கு பட்டியலின கிறிஸ்தவர்களுக்கும் அரசு தனி கவனம் செலுத்தி
இதற்கான ஆணையை பிறப்பித்து கல்வி மற்றும் இன்றைக்கு பொருளாதார வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவியா இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்ம மத்தியில தலைவர்களுடைய இன்டகிரேட்டட் கிறிஸ்டியன் மூவ்மெண்ட் தலைவர் ஐசிஎம் தலைவர் ரெவரண்ட் டாக்டர் சாலமன் வந்திருக்கிறார். அவர்களுக்கு நம்ம மத்தியில அவர் நம்முடைய கோரிக்கைகளை முன்வைப்பார். ஒருங்கிணைந்த அனைத்து கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுடைய சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய இயக்கத்தினுடைய செயலாளர் விரிவாக எல்லாவற்றையும் கூறியிருக்கிறார். அதை நான் மறுபடியும் சொல்ல விரும்பாமல் ஒரே ஒரு விஷயம், சமீப காலமாக இபிகோ இந்தியன் பீனல் கோட் அதனுடைய சட்டத்தின்படிதான் எல்லா தீர்ப்புகளும் வழங்கி இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. சமீப காலமாக சில விஷயங்கள் சனாதன தர்மத்தின் அடிப்படையில் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குகிறார். சமீபத்தில் ஏற்பட்ட திருப்பரங்குன்றம் அந்த நிலையாகட்டும், ஏற்கனவே ராமர் கோவில் கட்டப்பட்ட சூழ்நிலையில் ஆகட்டும், கடவுள் கனவில் தோன்றி இதை சொல்ல சொன்னார் என்று ஒரு நீதிபதி சொல்லுகிறார். சனாதன தர்மத்தின் அடிப்படையில இந்த தீர்ப்பு வழங்குகிறேன் என்று சொல்லுகிறார். இந்திய அரசியல் சட்டத்தின் அமைப்பையே மாற்றக்கூடிய சூழ்நிலையில் மதம் சார்ந்த நிலையில் இந்திய தேசம் அச்சுறுத்தப்பட்டு வருகிறது. இது மற்ற மக்களுக்கும் மற்ற சிறுபான்மை மக்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. சட்டத்தை குறித்த கேள்விக்குறியாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்குரிய அடிப்படை உரிமை, மத சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், இதெல்லாம் பறிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். சொந்த இடத்துல ஆலயம் கட்டி சொந்த இடத்துல வழிபாடுகள் ஏறக்குறைய 25 வருஷங்கள் முடிந்த பின்பும் அந்த இடத்துல அனுமதி மறுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய இந்திய தேசத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த சூழ்நிலையில் அரசாங்கத்திற்கும் அரசியல் அமைப்பிற்கும் நாங்கள் சொல்லுகிற கருத்து, இந்திய அரசியல் ஆணைப்படி என்ன சட்டத்தின்படி மத சுதந்திரம் இருக்கிறதோ அதை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும். அதை எந்தவித காரணத்திற்காகவும் மாற்றி அமைக்க கூடாது. எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் சார்ந்தோ ஒரு குறிப்பிட்ட சமயத்தை மையப்படுத்தியோ முக்கியப்படுத்தியோ இல்லாமல் எல்லாருக்கும் உரிய அனைவருக்குரிய சட்ட உரிமைகளின் படி தேசம் இயங்க வேண்டும் என்பதே எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். மாத்திரமல்ல, எல்லா ஊழியர்கள், கிறிஸ்தவ சபை ஊழியர்களுக்கும் அவர்களுக்குரிய அங்கீகாரத்தோடு திருச்சபை நடத்தவும், சபைகள் இயங்கவும், அவர்களுடைய மத சுதந்திரத்தின் அடிப்படையில அவரவர்களுடைய தெய்வத்தை வணங்கவும் வழிபடவும் அதை குறித்து சொல்லவும் உரிமை அதை பறிக்க கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்கிறோம். இதுல குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், எங்க கடையில அரிசி நல்லா இருக்குன்னு சொல்றது தப்பா? உங்க கடையில அரிசி நல்லா இல்லைன்னு நாங்க சொல்லல. எங்க கடையில அரிசி நல்லா இருக்கு, எங்க கடையில கத்திரிக்காய் நல்லா இருக்கு, இதை நாங்க சந்தோஷமா சொல்லி நாங்கள் பிரச்சாரம் செய்வதில்லை. இதுல யாரையும் புண்படுத்தியோ தரம் தாழ்த்தியோ அல்ல. எங்களுடைய நிலையை நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் அனுபவித்ததை சொல்லுகிறோம். ஆகவே இதற்கு உரிமை மறுக்கப்படாமல் செயல்படுவதற்கு இந்த இயக்கம் எழுந்து நிற்கும், போராடும், வலியுறுத்தும் தலைவர்களை வேண்டிக் கொள்ளும். வாய்ப்புக்கு நன்றி கொள்கிறேன். சுயாதீன திருச்சபைகளோட பாதுகாப்புக்காக மோகன்தாஸ் அவர்களுடைய தலைமையில ஏஐசிசி நிறைய ஒரு அமைப்பு செயல்படுறாங்க. அவங்களுடைய செயல்பாடு திருப்தி இல்லாதனால இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறதா, இல்லையா அவங்க கூட இணைந்து செயல்பட்டுக்கலாமே? இது நியாயமான கேள்வி. பல்வேறு இயக்கங்கள் இருக்கிறது, இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் சுயாதீன சபைகள், உதாரணமாக சுயாதீன சபைகள் என்று வரும் பொழுது அவர்களுக்கு அங்கீகாரம் இல்லை. நீங்க சொல்ற அந்த இயக்கம் கூட ஆரம்பிச்ச பிறகு கூட இன்னும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. இன்னும் அப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த சுயாதீன சபைகளை, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ, இதை அங்கீகரிக்க வேண்டியது நமது அரசாங்கம். ஆகவே தான் இந்த இயக்கமானதான் நாங்க இதுக்கு தலைப்பை இன்டகிரேட்டட். நாங்க என்ன பண்றோம், we want to bring all the denomination people under one banner, under one umbrella. ஒரே குடைக்கு
இதுல சுயாதீன சபைகள் அவர்கள் பதிவு செய்யும் பொழுது அவர்களை வைத்து அவர் பதிவு செய்த பின்னர் அதை நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்து அரசாங்கம் எங்களை அங்கீகரிக்கும். இப்ப அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில நாங்கள் இருக்கும் பொழுது பின்பு வரை எப்படி ஒரு பிரச்சனையும் அதை சாதாரணமாக அணுக முடியாது. அதனால அவர்களுக்கு செய்யவில்லை என்றோ இல்ல அவர்களுக்கு எதிராகவும் இல்லை, இதை நாங்கள் எடுக்கின்ற முயற்சி, அவ்வளவுதான். மதம் மாறிய கிறிஸ்துவ மதம் மாறிய தலித்களுக்கு ஆதி திராவிடர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட மாட்டாதுன்னு உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் எது உள்ள போட்டு? அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் தானங்க, அது யாரு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்க உதவி செய்ய வேண்டியதான் நாங்க கேட்கிறோம். அவங்க எந்த ரிலிஜன் ஃபாலோ பண்ண எக்கனாமிக்கலி வி ஆர் வீக், எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்கன்னு தான் கேட்கிறோம். ஆமா, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு பொருளாதார பின்தங்கிய படிப்புக்கும் வேலை வாய்ப்புக்கும் அதான் மாறி பொருளாதாரத்துல அவங்க பின்னால இருக்காங்க, அவங்களுக்கு அந்த சலுகையை கொடுக்க சொல்லிதான் நான் பதிவு. சார், இந்த சட்டமன்ற தேர்தல் தொடர்பா ஐசிஎம் ஏதாவது முடிவுகள் எடுத்திருக்கீங்களா? அது தொடர்பான அறிவிக்க இருக்கா? ஐயா, இப்போ நாங்க எல்லா மதத்தினரும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களை நாங்கள் நேசிக்கிறோம். எல்லா மதத்தினரும் அவங்களுடைய உரிமை, அதாவது ஒவ்வொரு மதத்தினருடைய நம்பிக்கை. ஒருவர் இன்னொரு பார்சலோடு ஐயா சொன்னது போல எங்க வீட்டுல அரிசி நல்லா இருக்கு, கத்திரிக்காய் நல்லா இருக்கு, வெண்டைக்காய் நல்லா இருக்குன்னா அவ்வளவுதான். அது அவங்களுடைய ருசி, அவங்களுடைய நம்பிக்கை. அதை யாரும் தலையிடக்கூடாது. அவங்களுக்கு விடுதலையோடு அந்த காரியங்களை செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு என்றைக்குமே. ஆமா, இல்ல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த 5 ஆண்டு காலத்துல நாங்கள் கொஞ்சம் விடுதலையோட தான் இருக்கிறோம். நாங்கள் இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. அப்படி எங்களுக்கு தொடர்ந்து அந்த ஆதரவு அரசாங்கம் கொடுக்கும்போது அது எங்களுக்கு நிச்சயமா அது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் தான். அதுல எந்த மாற்றம். எங்க நிலைப்பாடு இப்போது மதசார்பற்ற எனக்கு எந்த அரசு இன்றைக்கு கோரிக்கை அளிச்சிருக்காங்களோ அரசாங்கம் மத எங்களை கிறிஸ்தவர்களுடைய பாதுகாப்பு நிச்சயமா என்னுடைய வாக்கு அவங்க இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி அமைப்பு நிலைப்பாடு பார்க்கும்போது இன்றைக்கு எங்களை ஏற்கனவே பிரச்சனை கொடுக்கின்ற இடத்துல இருக்கிறதுனால திமுக ஆட்சி கடந்த நாட்கள்ல பார்க்கும்போது இன்றைக்கு ஒவ்வொரு நேரத்திலயும் அந்த நேரத்துல இன்னைக்கு என்ன பிரச்சனையை அசஸ் பண்றோமோ தீவிரப்படுத்துறோமோ அதை நாங்க சொல்றோம். என்ன பிரச்சனை இல்ல நிறைய இப்ப இந்த காலத்துல பார்த்து கிறிஸ்தவ நிறைய வாய்ப்புகள் மாறி இருக்கிற ஆணைகள்லாம் இந்த 5 ஆண்டுகள்ல வழங்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு இன்னும் அதிகம்